தேவநாதன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மயிலாப்பூர் நிதி நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், எங்கெங்கெல்லாம் சோதனை நடைபெற்றுட்டு வருது? சோதனை தொடர்பான முழு தகவல்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இன்று சோதனை நடத்தி தற்பொழுது அலுவலகத்தை சீல் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த நிதி நிறுவனத்தில் மோசடி நடந்திருப்பதாக உள்ள புகாரை எடுத்து ஏற்கனவே தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த தேவநாதனுடைய தொடர்புடைய இடங்கள் மற்றும் மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவன அலுவலகத்தில் சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளார்கள். தற்பொழுது அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அலுவலகத்தையும் சீல் வைத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த நிதி நிறுவனத்தில் ஏறக்குறைய ஓராண்டுகளுக்கு மேலாக முதலீடு செய்த பணத்திற்கு வட்டியும் தரவில்லை என்றும் அதே போல முதலீடு செய்த பணத்தையும் திரும்ப தரவில்லை என கூறி ஏறக்குறைய 141 பேர் இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ள நிலையில் தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களையும் போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில் தேவநாதனுடைய தொடர்புடைய இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்திருக்காங்க. இந்த அலுவலகத்திற்கு தற்பொழுது சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை தகவலை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது அலுவலகத்திற்கு பலர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். சார், நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு சார்? இல்லை, நான் பையன் படிப்பு சேரலான்னு இப்போதான் ரொம்ப வருஷமா இருக்குன்னாங்க. இது வரைக்கும் நான் எந்த ஒரு சேவிங் போட்டதில்லை. சரி, ஒரு சொல்றாங்களே பல வருஷமா இருக்கு நம்பி அப்போதான் போட ஆரம்பித்தேன். 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தா 80,000 ரூபாய் மாட்டிக்கிச்சு. இப்போ பக்கத்தில் கேட்டால் எதுவும் இல்லை, மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ வட்டி தரதா சொன்னாங்க சார்? நான் ஆர்டி போட்டிருக்கேன். 80,000 ஒரு 2 வருஷத்துக்கு 1,30,000 மாதிரி போட்டேன். பார்த்தா நடுவுலேயே அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் எவ்வளோ சார் போட்டிருக்கீங்க? சார், நான் எதுவும் போடலை. எங்கள் ரிலேட்டிவ் போட்டிருக்காங்க. என் கோபுரத்தில் வந்து பேர் ராதாகிருஷ்ணன் பேர். அவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் மேலே போட்டிருக்காரு. அது போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஒரு 30 to 35 lakhs போட்டிருக்காங்க அவங்க ஃபேமிலியில். ஒரு வருஷமாவே அவங்க வட்டி கொடுக்காம டிலே பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஆனால் அவன் டெய்லி ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்து நானே டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், அது கொடுக்குறோம் சொல்லி அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அது போக நியூஸில் வந்து 300 கோடிக்கு தங்கமெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கலாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து யூடியூப்ல வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அலர்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஏமாந்துருப்பாங்க. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரல இங்கே டெய்லி வரவங்க பார்த்தீங்கன்னாலே ஒரு 100-150 பேர் நாங்கள் டெய்லி பார்க்குறோம். ஸோ டோட்டலாக 500 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் 50 லட்சம் 1 கோடி அப்படிலாம் போட்டு ஏமாந்துருக்காங்க. 10% 11%ங்கிறதுனால பேங்கை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் சொல்லி ஏமாற்றி அவங்க எல்லாரும் ஏமாந்துருக்காங்க சார். தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நிதி நிறுவன அலுவலகத்திற்கு வந்து குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. இதன் பின்னர் தேவநாதன் உள்ளிட்ட கைது செய்யப்பட்ட நபர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.